Hi, hello to everyone. Tamil Software Technologies. ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சப்பில் எப்படி நம்ம ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோஸில் பார்த்தோம். சரி, டுடே வீடியோஸில் ஸ்கெட்சப்பில் நம்ம ரீலிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகேவா? அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீலிங் வந்து நம்ம டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபார் ஃபாலோ மீ டூல் இருக்குது. அந்த டூலை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், ஓகேவா? அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த டைப் ஆஃப் ஷேப்ஸ் உங்களுக்கு கிரியேட் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம், ஓகேவா? அதை தான் நம்ம டுடே வீடியோஸில் பார்க்க போகிறோம். சேம் எப்பயும் போல் ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் இப்போ டிஃபால்ட்டாக நம்ம ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ணியிருக்கீங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் ரேடிங் கிரியேட் பண்ணுறேன். சேம் ரேடிங் உங்களுக்கு எங்கே தேவையோ, ஓகேவா? எப்படி நான் எண்ணில் தான் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் நான் என்ன பண்ணுறேன், லைன் கொடுத்துட்டு சேம் இங்கேருந்து எடுத்துக்கிறேன், ஓகேவா? சேம் இங்கேருந்து ஒரு 1 feet ஹைட்டுக்கு, ஓகேவா? நீங்கள் மேலே ரைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அது கலர்ஸ் காமிக்கும் உங்களுக்கு எது ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு 1 feet ஹைட் கொடுத்துட்றேன். சேம் இந்த 1 feet தான் எனக்கு டோட்டலாகவே எல்லா இதுக்கும் ஒரே மாதிரி வேணும், ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறேன், இதை பிக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சேம் மூவ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் இங்கேருந்து அந்த இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? சேம் இந்த எண்டுக்கு மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், இந்த எண்ட் பாயிண்ட் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே பிளேஸ் ஆயிரும் உங்களுக்கு. சேம் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுவே கிரியேட் ஆகும், ஓகேவா? சேம் என்ன பண்ணுறேன், இப்போ ரெண்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எல் என்டர் கொடுத்து என்ன பண்ணலாம், சேம் இங்கேருந்து ஜஸ்ட்டு இந்த அவுட்டர், ஓகேவா? அவுட்டர் கொஞ்சம் வெளியே வர மாதிரி, ஓகேவா? ஜஸ்ட் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எகைன் எல் என்டர் கொடுத்துட்டு சேம் இங்கேருந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி, ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் உங்களுக்கு காமிக்கும், ஓகேவா? அந்த ரோஸ் கலரில் வருது பார்த்தீங்களா, அதுதான் பெர்பெண்டிகுலர். சேம் அதே மாதிரி எனக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எல் என்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சேம் எனக்கு இதுமாரி தேவைப்பட்டுச்சு, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது, ஓகேவா? அதாவது நம்ம இது போடுவோம் பார்த்தீங்களா, லேண்டிங் ஸ்டேர்கேஸ் தேவைப்பட்டுச்சு, இல்லை அங்கே நான் வேறு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் எப்படி வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சேம் இதுவே நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் எல்லா சைடும் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக அந்த வியூ வந்து கிரியேட் ஆகும் உங்களுக்கு, ஓகே? இதுவுமே கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் நான், சேம் இங்கே வந்து ஒரு இது வந்து நான் கிரியேட் பண்ணணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு ஷேப்பாகவும் இங்கெல்லாம் ஒரு ஷேப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு பாலிகன் ஷேப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் பாலிகன் ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சேம் பாலிகன் ஷேப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பாலிகன், சர்க்கிள், ரொட்டேட் நிறைய கொடுத்துருப்பாங்க. சரி, நான் பாலிகன் எடுத்துட்டு சேம் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்ல மிட் பாயிண்ட்ல வச்சுக்கிறேன், ஓகேங்களா? மிட் பாயிண்ட்ல வச்சு ஜஸ்ட் அப்படி ட்ராக் பண்ணா அப்படின்னா அந்த இது வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். சேம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ பிக் பண்ணிட்டு நீங்கள் டிக் எடுத்துக்கலாம், ஓகேவா? சேம் இப்போ இந்த இது பேஸ் பண்ணி எனக்கு ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், ஓகேவா? ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெருசாக ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? சேம் இப்போ நமக்கு ஃபாலோ மீ டூல் எதுவும் தேவை, ஓகேவா? இப்போ இங்கேருந்து எனக்கு ஃபுல்லாக தேவை. அதனால் என்ன பண்ணுறேன், நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கெல்லாம் ஒரே ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபாலோ மீ டூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சேம் அதை கொடுத்துட்டு சேம் எங்கேருந்து ஃபாலோ ஆகணும் நம்மளுக்கு இங்கேருந்து தானே, சேம் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாலிகன் ஆப்ஜெக்ட் இல்லை சர்க்குலர் ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும், தெரியுதுங்களா? ஓகேவா? ஜஸ்ட் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். நம்ம பாலிகன் ஷேப் கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருக்கோம், அதனால அந்த ஷேப்பில் கிரியேட் ஆயிருக்கு. நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அதுவும் கிரியேட் ஆயிருக்கும், ஓகே? சேம் இப்போ என்ன பண்ணுறேன், எகைன் எனக்கு கீழே இந்த ரீடிங் இருக்குது பார்த்தீங்களா, ஓகே? இது வந்து ஹேண்ட் ரயில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ரயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன், சேம் இங்கே வந்து ஒரு சர்க்கிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை ரெக்டாங்கிள் தேவைப்படுச்சு அப்படின்னா ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் சர்க்கிள் தேவைங்கிறப்ப சர்க்கிள் கொடுத்துட்டு சேம் மிட் பாயிண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் இது வந்து என்ன பண்ணலாம், புஷ்புல் பண்ணிக்கலாம். நீங்கள் சேம் புஷ்புல் சொல்லியிருக்கோம்ல, நம்ம ஃபாலோ மீ டூலும் யூஸ் பண்ணலாம், இல்லை புஷ்புல் பண்ணாலும் ஓகே. சேம் பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும், கரெக்டாக போய் அட்டாச் ஆகிற மாதிரி வரும். அதாவது இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் சின்னதாக ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? கண்ட்ரோல் வச்சுட்டு கொடுத்துட்டு சர்க்கிள் எடுத்துட்டு சேம் அதை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணி தான் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும், ஓகேவா? சேம் புஷ்புல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் இங்கேருந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இதுமாதிரி கவர் ஆகிற மாதிரி எண்ட் பாயிண்ட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம், ஓகேவா? சேம் இந்த ட்ரா பண்ண பார்த்தீங்களா, அதை அப்படியே பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு சேம் எப்பயும் போல மூவ் ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சேம் இங்கேருந்து பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு நமக்கு எத்தனை காப்பீஸ் தேவையோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி போன வீடியோ சொன்னல அதே கான்செப்ட்ல நீங்கள் என்ன பண்ணலாம், இதேமாரி காப்பி பண்ணிக்கலாம், ஓகேவா? சேம் என்ன ஆச்சு, உங்களுக்கு அதேமாரி காப்பி ஆயிடுச்சுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுமாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிவீட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கெட்சப்பாக இருந்தாலும் சரி, எயிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வேணுங்கிற எப்படி எந்த செட்ஸ் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். இது அப்படியே என்ன பண்ண குரூப் பண்ணிக்கிறேன், ஓகே? குரூப் பண்ணி அப்படியே அந்த சைடு நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் எதெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெயிலிங்கு, ஓகேவா? சேம் அதேமாரி வேற என்ன, ஓகேங்களா? இந்த ரெயிலிங் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மேலே கிரியேட் பண்ணது. சேம் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் காமிக்கும்,
சேம் இதுமாரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேக் குரூப்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சேம் இப்போ என்ன பண்ணுறேன் நான் அகைன் மூவ் ப்ரெஸ் பண்ணிட்டு சேம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு சேம் இங்கேருந்து எனக்கு ஆப்போசிட்ல அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணேன் இங்கேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த எண்ணில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னாச்சு உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே காப்பி ஆயிடுச்சுங்களா? ஓகேவா? என்னன்னு எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அங்கேயும் காப்பி ஆயிரும். இப்போ 2 எலமெண்ட்டும் குரூப்ல தான் இருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரே குரூப்பாக தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகேவா மூவ் பண்ணிக்கோங்க. மூவ்னா காப்பி. ஓகேவா? மூவ் ப்ரெஸ் பண்ணிட்டு எப்பயும் போல என்ன பண்ணலாம் காப்பி பண்ணி கொஞ்சம் அப்படியே ட்ராக் பண்ணி அந்தான வச்சுக்கோங்க. ஏன்னா ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? அதனால என்ன பண்ணுறேன் அந்தான பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு சேம் அகைன் இங்கே இந்த சைடு வருங்க. ஓகே, இந்த சைடு வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வேணும் நம்மளுக்கு இங்க இருந்து ஆப்போசிட்ல வேணும் அப்படி. ஓகேவா? ரொட்டேட் எடுத்துட்டு சேம் இந்த ஆப்ஷன் பிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிக் பண்ணிட்டு சேம் உங்களுக்கு எப்படி தேவையோ அங்கிருந்து என்ன பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது காமிக்குதுங்களா கிரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும் கரெக்டா. அது எப்படி உங்களுக்கு கரெக்டா ஈக்குவலா வருதோ சேம் அப்போ வந்து என்ன பண்ணலாம் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா? சேம் கிரீன் ஆக்சிஸ் காமிக்குதுங்களா? ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா காப்பி ஆயிரும். அதே ரொட்டேட் ஆயிரும். சேம் என்ன பண்ணலாம் எகைன் நீங்க மூவ் கொடுத்துட்டு சேம் இந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா? சேம் இந்த எண்ட் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்டை பிரஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிரஸ் பண்ணிட்டு மூவ் கொடுத்துட்டு சேம் இந்த எண்டை பிக் பண்ணி அப்படியே நமக்கு எந்த எண்ட்ல போய் க்ளோஸ் ஆகணுமோ அங்க போயிட்டு நீங்க பிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பிளேஸ் ஆயிரும். ஓகேவா? சேம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு சேம் ஒரு ரெயிலிங்க டிரா பண்ணி அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியாச்சு இங்க எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுமே தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சப்ல ஸ்டேர்கேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து எனக்கு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணியாச்சு ரெயில் இந்த சைடு நம்ம டிரா பண்ணியாச்சு, இங்கேயும் டிரா பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து எங்க டிசைன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என்ன டிசைன்ஸ் தேவையோ ஓகே அந்த ஷேப்போட ஒரு லைன் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்பதான் நம்ம ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அதை வந்து ஒரு ஷேப்பா கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துட்டு நான் இப்போ இங்கேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணிட்டு ஒரு 1 feet ஆர் 2 feetல நீங்க எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த 1 feet நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 1 feet கொடுத்துட்டு சேம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கொஞ்சம் கிராஸா இப்படி பிக் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி ஓகேங்களா எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் கிரியேட் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்றப்ப கரெக்டாக வரும் உங்களுக்கு. சேம் ஒவ்வொரு இவன் நீங்க ரொட்டேட் பண்ணி எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் அந்த கிரீன் ஆக்சிஸ் பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் இது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சேம் என்ன பண்றேன் எகைன் ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுமாதிரி ஷேப்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஸ்கெட்சப்ல. பட் என்ன பண்ணணும் அதோட டூல்ஸ் நம்ம எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? சேம் இப்படி வந்து ஒரு ஷேப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சேம் இந்த ஷேப் வந்து எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும். ஓகேவா? இது சும்மா ரஃபா கிரியேட் பண்ணியிருக்கேன். இது மேலே அப்படியே காப்பி பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சேம் இப்போ வந்து எனக்கு இங்க வந்து ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம் நீங்க சேம் இந்த மாதிரி ஷேப்ஸ் லேஅவுட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு சேம் சர்க்கிள் தேவைப்பட்டுச்சு இல்ல ரெக்டாங்கிள் என்ன ஷேப் உங்களுக்கு தேவைப்படுது எலிப்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஷேப்ஸ் நீங்க எப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா என்ன பண்றேன் இப்போ சும்மா சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன். சேம் இங்க எடுத்துட்டு என்ன பண்றேன் ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு எவ்வளவு பொசிஷன்ல தேவையோ அந்த பொசிஷன்ல கிரியேட் பண்ணிட்டு சேம் இதை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு ஃபாலோ மீ டூல் சொன்னோம் பாத்தீங்களா ஆல்ரெடி. சேம் அதை பிரஸ் பண்ணிட்டு சேம் இங்க போயிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? சேம் அங்க பிக் பண்ணணும், பிக் பண்ணாதான் உங்களுக்கு வரும். சேம் கொண்டு சேம் நீங்க லைன்ல எப்படி போனீங்களோ அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா என்ன ஆகும் நீங்க என்ன ஷேப் கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அங்க அந்த லைன் இங்கே கை எடுத்து மவுஸ் ட்ராக் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் சில டைம். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி அந்த இது ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா ஃபுல்லா அப்ளை ஆகிற மாதிரி வரும். தெரியுதுங்களா? சரி, இங்க போயிட்டு என்ன பண்றேன் எகைன் கீழே கொடுத்துட்டு என்ன பண்றேன் ஜஸ்ட் க்ளோஸ் அவ்வளவுதான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பிக் ஆயிரும். ஓகேவா? இப்போ தெரியுதுங்களா நம்ம கொடுத்த ஷேப்ஸ் வந்து அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, சேம் இதுமே தான் என்ன பண்ணி கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்க இந்த ஷேப் மட்டும் மேலே வேணும் அப்படின்னாலும் அதை மட்டும் பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் நீங்க மேலே காப்பி பண்ணி வச்சுக்கலாம்.
இல்லை எனக்கு ஃபுல் ஆப்ஜெக்ட் மேலே வேணும் அப்படின்னா எல்லாமே குரூப் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் என்ன பண்ணுறேன் நான் இப்போ இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி வராது, ஆக்சுவலி ஒரு ஷேப் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இதுவுமே செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எப்பயும் போல் மூவ் கொடுத்துட்டு சேம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், சேம் ஒரு லைன் கீழே போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த இது ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக கிரியேட் ஆகும். தெரியுதுங்களா? க்ரீன் கலர்லேயே காமிக்குது. சேம் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிரும். சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவுமே கிரியேட் ஆகும். ஓகேவா? சேம் ஸ்டேர் கேஸு சேம் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெயிலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் இதேக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை புஷ்புல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? சில ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்புல் ஆகாது, ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் வேறு இருக்குது. அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சேம் புஷ்புல் எடுத்துகிட்டு சேம் இங்கேருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கே போய் க்ளோஸ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? சேம் இங்கே வந்து ஒரு ரெயிலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுமாரி தான் என்ன பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸ்டேர் கேஸ் டிஃபால்ட்டாக எங்கள் டிசைன்ஸ் நான் வச்சிருக்கேன், அந்த டிசைன்ஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுமாரி ஸ்டேர் டிசைன்ஸ் பண்ணி, ஓகேவா, இதுமாரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் இதில் கிளாஸ் நான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணும், இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாக கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் அங்கே ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணி சேம் கிளாஸ் மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் அது கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, ட்ரா பண்ணி அதை ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா எல்லாமே கரெக்டாக வரும். ஓகேங்களா? சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் இந்த ஹேண்ட் ரெயில்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? சேம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஹேண்ட் ரெயிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்கெட்சப்பை கிரியேட் பண்ணுற எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, ஓகேவா, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிவிட்டு அதை எல்லாமே செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதே பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குரூப்பாக இருக்குது, அப்படியே நம்ம மூவ் பண்ணி என்ன பண்ணி வச்சு இங்கே அப்ளை பண்ணிட்டோம், அதை அப்படியே ட்ராக் பண்ணி ரொட்டேட் பண்ணி மேலேயும் அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? இதே தனித்தனியாக ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றும் காப்பி பண்ணிட்டு அது வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அதனால் குரூப்பு இல்லைனா காம்பவுண்ட் இது வந்து நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பிளான் வந்து ஈஸியாக முடியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, டுடே வீடியோஸில் ஸ்டேர் கேஸ் அண்ட் ரெயிலிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு கண்டென்ட்டில் பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.